Assalamualaikum and hello everyone. I am Hajra from Lankan Summit. நாம இன்னைக்கு கல்யாண வீட்டில் கிடைக்கிற வினாக்கிரி அச்சார் அதே டேஸ்ட்டோட அதுவும் அதே கலரோட எப்படி ரொம்ப சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். வினாக்கிரி அச்சார் பண்ணதுக்காக வேண்டிய பெரிய சைஸ் மண்பட்டை எடுத்துக்கோங்க. ஒன்லி மண்பட்டில் மட்டுமே தான் இதை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நான்ஸ்டிக் பொட்டோ அண்ட் அலுமினியம் பொட்டிலையோ பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நாங்கள் 250 கிராம் டேட்ஸ் எடுத்துக்கொள்ள வேணும். அடிக்க சீடெல்லாம் சைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் இதோடு நாங்கள் கருப்பட்டி அந்த வட்டலாப்பத்துக்கெல்லாம் சேர்த்துற கருப்பட்டியாக பார்த்து நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்கள் அச்சார் நல்லா கலராக இருக்கும். அதையும் குட்டி குட்டியாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதோடு நான் 250 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இதோடு நான் பட்டை எடுத்திருக்கேன் சிறிதளவு அண்ட் ஏலம் 6 இது மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே அண்ட் கிராம்பு 4 எடுத்திருக்கேன். இதோடு நான் வினாக்கிரி எடுத்திருக்கேன் அரை பாட்டில். இப்போ நாங்கள் இதை சேர்த்துக்கொள்ள வேணும். நான் இதோட ஒரு தேங்காயோட தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு 250 ml தான் கிடைச்சிது. 250 mlன்னு சொல்லியில் தேங்காய் தண்ணி அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கொச்சுக்கத்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இதுக்கு 2 சிட்டே உப்பு சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட நான் மஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கொள்ள வேணும். நாங்கள் இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு அண்ட் மிதமான தீயில வைக்க வேணும். மிதமான தீயில வச்சு அண்ட் கருப்பட்டி டேட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இது மாதிரி நல்லா ஸ்பூனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இருந்த விட இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இந்த நேரத்தில் தான் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். கை விட்டோம்னா ஃபுல்லாக கொதித்து பால் மாதிரி கீழே விழும். அப்போ எங்களுக்கு அவ்வளோ அச்சாத்து பானி கிடைக்காது. இப்போ இது மாதிரி நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கவே வேணும். இப்போ பாருங்கள், இருந்ததை விட இன்னும் நல்லா கொதித்து வரும் பொழுது கீழே விழும் அளவுக்கு இருந்துட்டாக்கா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி எகெயின் மிதமான தீயில வச்சு இது போல் காய்ச்சி கொண்டே இருக்க வேணும். ஃபஸ்ட் கொதியில் இப்போ ஃபுல்லாக எங்கிட்ட கருப்பட்டி டேட்ஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இருக்குது. இது போல் தான் இருக்கும். இப்போ எகெயின் இது 2ஆம் கொதி. இது மாதிரி 2ஆம் தடவை கொதிக்கும் பொழுதும் நாங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். உங்களுக்கு எகெயின் கீழே விழுமளவுக்கு இருந்துச்சுன்னாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கொண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3ஆம் தடவை இது மாதிரி கொதித்து வருது. இப்போ பாருங்க, இருந்ததை விட லேசாக திக்னஸ் ஆகிக்கன்னு வருதும். இது போல் ஒரு 4-5 தடவை கொதித்து கீழே விரும் அளவுக்கு கொதிச்சுக்கொண்டு வரும். இப்போ பாருங்க, இப்போ கொதிச்சுக்கொண்டு வருது. ஆனால் கீழே விழுதும் இல்லை. இது மாதிரி மேலே தெளிக்குதுமா இருக்குது. அப்போ இக்கச்சில் தான் எங்களுடைய அச்சாத்தி பானி திக்னஸ் ஆகிக்கொண்டு வருது. அப்போ நாங்கள் சரியாக 10 நிமிஷம் தான் ஸ்டவ்வில் மாதிரி தெளித்து வரும் பொழுது வைக்க வேணும். 10 நிமிஷமும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருங்கோ. 10 நிமிஷம் கழித்து எகெயின் நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கொள்ள வேணும். இது மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கவும் வேணும். அதே நேரம் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது மேலே தெளிக்கும். கவனமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்க, நான் சரியாக 10 நிமிஷம் ஆசலே ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு மொத்தமாக இந்த அச்சாத்து பானி ரெடி பண்ணேன் 45 நிமிஷம் ஆச்சு. 45 நிமிஷம் ஆச்சுலே சூப்பராக எங்கள் அச்சாத்து பானியை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப திக்னஸ் இல்லாமல் இன்னும் இது போல தான் இருக்க வேணும். இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆச்சுலே நான் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொண்டேன். எடுத்து அச்சாத்து பானியை ஃபுல்லாக கூல்டவுனாக விடணும். இது நல்லா கூல்டவுனாக தான் அச்சாத்து பானி நல்லா திக்னஸாகி எங்களுக்கு கிடைக்கிற. இப்போ பாருங்கள், ரொம்பவுமே நல்லா கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப திக்னஸாகி வந்திருக்கு. இது போல் தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுக்கும்போதே லேசாக திக்னஸாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள், ரொம்பவுமே திக்னஸாக எங்களுக்கு வந்திருக்குது. இது போல் அழகாக கல்யாண வீடுகள் எப்படி கிடைக்கிறோ அதே கலர் அண்ட் அதே டேஸ்டியாக ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அச்சாத்து பானி இப்போ பாருங்கள், ரொம்ப எங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வீதிரு பொட்டிலையும் பிளாஸ்டிக் பொட்டில் இதை வைக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இதே பொட்டில் ஃப்ரிட்ஜ்லேயும் ரூம்லாம் எங்களுக்கு கவர் பண்ணி வைக்கவும் முடியும். இப்போ நான் அச்சாத்து பானியில் சேர்க்கறதுக்காக வேண்டி கல்யாணத்தில் என்னென்னலாம் சேர்க்குறேன். கறி கொச்சிக்கு இது மாதிரி 4 கட் பண்ணி அண்ட் பச்சை கொச்சிக்கு 2 கட் பண்ணி அண்ட் குட்டி சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணி எடுக்கணும். நான் 2 வெங்காயம் அண்ட் ஒரு கேரட் அண்ட் 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நான் மொத்தமாக இந்த பானியை சேர்த்துக்கொள்கிறேன்ல, ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு தான் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ சேர்த்தினதும் இதோடு நாங்கள் பச்சை கொச்சிக்காய் அண்ட் கறி கொச்சிக்காய் கட் பண்ணி வச்சுக்க கேரட்டை இது மாதிரி நீள்வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். கல்யாண வீட்டில் எப்படி கட் பண்ணுறோம் அதே போல் தான் எல்லாம் நான் மொத்தமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததில் சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அச்சாத்து பானியோடு நல்லா இந்த அச்சாத்து பானி ஒரு எங்களுக்கு 12 சகன் கலம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த அச்சாத்து பானியை நான் மொத்தம் 616 ரூபாய்க்கு தான் பண்ணி எடுத்துக்கணும். வீட்டிலே இவ்வளோ சுலபமாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும். இனி இன்ஷா அல்லாஹ் வரும் பெரிய நாளைக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனி இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.